முடியில் மூடும் பனித்திரையில் பாடும் குயிலினத்தில் ஓடும் பரம்பொருளே, பஞ்சு மணற்காட்டில் பரிமண பூவிதழில் கொஞ்சும் மலரைகளின் நெஞ்சில் நிறைந்தவனே, ஒனை துதிக்க எண்ணெஞ்சில் பூக்கின்ற புகழ் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே, மன்னரே மஹ்மூது மாநபியே, கண்ணரே கனிச்சுவையே, காசிம் முஸ்தபா நபியே, உங்களின் மந்த ஆசிகள் வேண்டி துவங்குகிறேன். அன்பின் தலைவர் அவர்களே, ஆற்றல் மிகு நடுவர்களே, அள்ளி தெரித்தார் போர் அளவுல மின்னிடும் அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி, இந்திய சுதந்திரத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆற்றிய தியாகமும் சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமில் பங்கும் என்ற இனிய மகுடத்தை தலைவாயிலாக கொண்டு என் கருவின் முறையை அரங்கேற்றம் செய்கிறேன். ஆம், அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் சென்னதும் முழங்கு நன்சை முல்லைக்காடு மணக்கும் நாடு என்று நாட்டின் பெருமையை பாருக்கு சொன்னார் பாவேந்தர். அந்த பார்வையில் சிறந்த பாரத நாடு ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் வெள்ளையர்களின் முகத்திரைகளை கிழித்து சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டியவர்கள் 2 பேர். ஒன்று நானா பட்னவிஸ், 2 மைசூர் வேங்கை ஹைதர் அலி அவர்கள். வெள்ளையர்களின் பிடரி மயிரை பிடித்து உடுப்பியவர்கள் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் அவர்கள்தான் என்பதை நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் 900 கல்லறைகள், அதில் 700 கல்லறைகள் முஸ்லீம்களுடையது. 1857 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் பீரடி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆங்கிலேய அரக்கன் கேட்கிறான், உன் மனைவியோடு மகிழ்வாக வாழ வேண்டுமா, பிள்ளைகளோடு மகிழ்ந்து கொஞ்சி வாழ வேண்டுமா, உனது உயிரை பாதுகாத்துக் கொள்கிறாயா அல்லது தூக்கு கைட்டை முத்தமிடுகிறாயா என்று கேட்டபோது, மனைவியை நேசிக்கிறேன், மக்களை பிரியப்படுகிறேன், ஆனால் ஈமான், தாய்நாட்டை நேசிப்பது ஈமானில் உள்ளது, எனவே என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், மூச்சுக்கு முடிச்சு போடும் தூக்கு கைட்டை முத்தமிட போவதில் ஆனந்தம் அடைகிறேன், பேரானந்தம் கொள்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னை தூக்கிலிட்டால் நான் சிந்துகிற செங்குருதியில் இருந்து 1000 வீரர்கள் வருவார்கள், அவர்கள் உங்களை அழித்தே விடுவார்கள் என்றும் வீரவரை சொன்னார். இதனால்தான் இந்த நாட்டின் முதல் பிரதமராய் திகழ்ந்த ஜவஹர்லால் நேரு சொன்னார், முகமது அலி சௌகத் அலி என்ற 2 புலிகள் நம்மிடம் இருக்கும் வரை நம்மை இந்த தீங்கு மண்டாது என்றார். இந்திய விடுதலை வண்டியின் சக்கரங்கள் 2, ஒன்று முகமது அலி ஜவஹர், மற்றொன்று சௌகத் அலி என்று காந்தி குறிப்பிட்டார் எனில், இஸ்லாமிய நாட்டிய தியாகத்தை இவ்வளவுதான் என்று யாராலும் மட்டுப்படுத்த முடியாது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த கருப்பரின போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடிய காந்தி அவர்கள் தனது தாய்நாடான இந்தியாவில் விடுதலை போர் நடைபெறுகிறது என்ற செய்தி அறிந்து தன் தாய்நாட்டுக்கு வந்த போது வதன மலர்ச்சியோடு வரவேற்று இல்லத்திற்கு அழைத்து சென்று தன் தாயால் நெய்யப்பட்ட கதராடையை போர்த்தியவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். காந்தி கேட்டார், இது என்னவென்று. கதர் கண்ணியம் என்றும் கதர் சக்தி என்றும் குறிப்பிட்டார்கள். தன் மரண படுக்கையின் கடைசி நிமிடங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் திப்பு சுல்தான் அவர்கள். அப்போது அங்கு வெள்ளை தலைவன் வருகிறார். செத்த பாம்பை அடிப்பது போல மரணப்படுக்கையில் இருக்கும் திப்பு சுல்தான் அவர்களை தாக்குவதற்காக வருகிறார். வரியில் இருந்தவர்கள் வரிமறித்த போது, வரவிடுங்கள் அவனை, அவன் வரட்டும் என்று தனது பக்கத்தில் இருந்த ஒரு குழுவாலை வீசி எறிந்தார்கள். வெள்ளையன் துடித்து நாடி குடிய கத்தியார் இந்த நாயகத்தை விட்டே சென்று விட்டான். ஆக தன் அந்திம படுக்கையிலும் அரிய சாதனை புரிந்து அதன் பின் தான் திப்பு சுல்தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். இப்படி ஒன்றல்ல, 100 அல்ல, 1000 வரலாறுகள் கூற முடியும். இவைகள் இந்திய சுதந்திரத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆற்றிய தியாகங்கள். இவை இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னரும் அந்த இஸ்லாமிய நாட்டிய சாதனை சாமானியமானதல்ல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்றார் புரட்சி கவிஞர் பாரதி. ஆனால் அந்த தமிழுக்காக இந்திய திருநாட்டின் இதய மண்டபமாம் அரசியல் நிர்ணய சபையில் தமிழை தேசிய மொழியாக்க வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்த தலைவர் கண்ணியத்திற்குரிய காயினை விடுத்தவர்கள். இன்றைக்கு விஞ்ஞான துறையில் ஏனைய நாடுகள் எல்லாம் எங்கெங்கோ சென்ற போது எந்நாடு மட்டுமென இலட்சணா நிச்சயமாக கிடையாது என்று சபதமிட்டு விஞ்ஞான துறையில் சாதனை படைத்து தாய்நாட்டின் பெருமையை தரணிக்கு உயர்த்திய பெருமை விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களை சாரும். ஆக இந்திய திருநாட்டின் வரலாற்றில் விடுதலை போருக்கு முன்னும் பின்னும் இஸ்லாமிய நாட்டிய தியாகத்தை 7 நிமிடத்தில் கூற வேண்டும் என பணித்திருக்கிறீர்கள். புயலை பிடித்து கூண்டில் அடைத்து கூவச் சொல்வது போல சிக்கி தவிக்கிறேன். ஆனாலும் பாரத திருநாட்டின் பாங்கான சேவையை முன்னின்று முதல் வரியில் நின்று தோல் கொடுத்து துணை நின்று அரிய சாதனை படைத்தவர்கள் இஸ்லாம் என்ற உண்மையை உலகம் உணர்ந்திடும் காலம் வெகு தொலைவில் இல்லை, மிக சமீபத்தில் இருக்கிறது என்று கூறி வாழ்க இந்தியா,
வளர்க இந்தியா என வாழ்த்தி வளமான வாய்ப்புக்கு நலமான நன்றி கூறி வருகிறேன், விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.